World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MKR. தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி தொடர்ந்து வழங்கியிருக்கக்கூடிய இந்த திருமண திறவுகோல் அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம தினசரி பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எனக்கு திருமணம் ஆகலை சார், அதுக்கு என்னால் ஜாதகம் பார்க்க கூட முடியாது, இது இல்லாமல் ஏதாவது எளிமையான பரிகாரம் இருக்கா சார், உங்களால் அதை சொல்ல முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான பதில் இதுதான். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள் ஜாதகத்தில். ஓகேங்களா? அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளை எடுத்துக்கோங்க, அதோடைய மாதங்களை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு 1, 5, 9 அல்லது 7வது மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதத்தில் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா, கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரம் பக்கத்தில் திருசக்தி முற்றம் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. அற்புதமான ஒரு கோவில். ஓகேங்களா? அம்பாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயனை அணைத்து கொண்டிருக்க மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய வயதுக்குண்டான ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு 24 நிமிஷம் உங்களுடைய கண்ணீர் மல்க உங்களுடைய குறைகளை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருகினால 100% உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு திருமண பந்தமானது ஏற்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இது தாண்டி ஏதாவது திருமண பொறுத்த கோயில் இருக்கா சார் அப்படின்னா இன்னும் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் திருக்கோவில். ஓகேங்களா? கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இருக்குது. இந்த கோவிலில் நவக்கன்னியர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கன்னியர்களுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணோம்னா, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நின்ற நட்சத்திரம், ஒரு ஆணுக்கு மட்டும்தான் இது பரிகாரத்தை எடுக்கணும், பெண்ணுக்கு இது எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? முதல்ல சொன்னக்கூடிய சக்திவினேஸ்வரர் கோயில், அதாவது திருசக்தி முற்ற கோயிலுக்கு ஆணும் பெண்ணும் 2 பேருமே போய்க்கலாம், பெண்ணுக்காகவும் போய்க்கலாம், ஆணுக்காகவும் போய்க்கலாம். பட் இப்போ சொல்லக்கூடிய இந்த 2வது கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, ஒன்லி ஆணுக்காக மட்டும்தான் போகணும். ஆணுக்கு போகக்கூடிய கோயிலில் இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு அதுக்கு 1, 5, 9, 7 சூரியன் வரக்கூடிய மாதங்களில் போயிட்டு உங்களுடைய வயதுக்கு உண்டான விளக்கு ஏற்றி, ஓகேங்களா, இங்கே கும்பகோணம் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய நவ கன்னியர் ஆலயத்தில் அங்கே வந்து நீங்கள் வழிபாடுகள் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு சீக்கிரம் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைப்பாங்க. அதே போல் பெண்ணுக்கு சார் திருமணம் நடக்கிறது என்ன சார் அப்படின்னா, நம்ம சூரியனார் கோயில் பக்கத்தில், கும்பகோணம் சூரியனார் கோயில் பக்கத்தில் ஓகேங்களா, மங்களநாயகி அம்மன் கோவில். ஓகேங்களா, திருமங்கலக்குடின்னு பேர், மங்களநாயகி அம்மன் கோவில். அங்கே போயிட்டு அங்கே ஒரு பெண் தன்னுடைய வயதுக்குண்டான விளக்கு ஏற்றி செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில், அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு அந்த விளக்கு ஏற்றி, ஓகேங்களா, அதுக்கு அதை நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்ணுக்கு சீக்கிரம் வந்து ஒரு நல்ல ஒரு வரன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பதிவுகளை என்னுடைய நூலில், திருமணம் களஞ்சியன்ற நூலில் நான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா என்னை தொடர்பு கொண்டு அந்த நூலையும் பெற்றுக்கொண்டு வாழலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களும் சார்ந்து மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு வகுப்பாக கொடுத்துருக்குறோம். வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் நிறைய அப்டேட்டோட கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த லக்னம் வரும், எந்த நட்சத்திரத்தில் வரும், எப்போ கல்யாணம் ஆகும், ஓகேங்களா, அதே போல் வந்து எப்போ எந்த நட்சத்திரம் குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், யாருக்கு 2ஆம் திருமணம், யாருக்கு பார்த்தவொடனே நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட வகுப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த வகுப்புக்கான வீடியோவும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ எங்கள்கிட்ட வந்து நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ மேலும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து ஆன்லைன் டிவியில் பதிவு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து எங்களை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு இனியதொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.